சுகம் சித்தா யூடியூப் டிவி வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான முடி வளர்ச்சி எண்ணெய் தயாரிக்கிறதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி சம்மந்தமான பிரச்சனை நிறையா காணப்படுது. முடி உதிர்தல், அதுபோல் பேனு, பொடுகு, ஈறு, அதே போல் பார்த்திங்கன்னா முடி இளநரை, இதுபோல் பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்காக வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது மொதல் பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இரும்பு சட்டி. ஏன்னா இந்த இரும்பு சட்டி தான் நமக்கு மருந்து காய்ச்சறதுக்கு, எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ 2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்குறது என்னென்னா கரிசாலை. இந்த கரிசாலை முறைப்படி பார்த்திங்கன்னா இடித்து சாறு எடுத்து நம்ம பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த வீடியோக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல கரிசலாங்கண்ணியை உள்ளே போடுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி எடுத்துருக்கோம். இந்த மருதாணியை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். அதையும் இதில் போடுறோம். மூணாவது நம்ம பார்க்குறது கருவேப்பிலை நல்லா உருவி வச்சுக்கணும். இந்த உருவி வச்ச கருவேப்பிலையும் நம்ம இதில் போடலாம். இப்போ 3 மூலிகை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா காம்பு நீக்கின செம்பருத்தி பூக்களை இதில் போடலாம். இது எதுக்கு செம்பருத்தி பூ போடுறோம்னா, நல்ல நிறமையாகவும் நல்லா முடி சைனிங் கிடைக்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கோம். பார்த்திங்களா, இந்த 2 லிட்டர் எண்ணெயை நம்ம இது உள்ளே போட்டு ஒரு 3 நாள் அல்லது 1 வாரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம எண்ணெய் உள்ளே ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த எண்ணெயை அதில் நல்லா ஊற்றி விடணும். ரெண்டு லிட்டர் எண்ணெயும் நல்லா ஊற்றி விடுதோம். இப்போ எண்ணெய் நல்லா நிரம்பிருச்சு. இப்போ அதில் வடிவதுக்காண்டி வச்சுருவோம். இந்த எண்ணெயும் உள்ளே ஊற்றிடுவோம். நல்லா எண்ணெய் நிரம்பி இருக்குது. பாட்டில் நல்லா இருக்க எண்ணெய்லாம் வடிகட்டும் நல்லா. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 நாள் ஊற வச்சுருக்கோம். ஊறின பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பசுமையாக இருக்குது. நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் ஊற வைப்போம். இப்போ தொடர்ந்து ஒரு 9 நாள் ஊறிருக்கு. நல்லா இந்த எண்ணெய் ஊறிருக்குது. இந்த ஊறின எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா பச்சை கலர் வரும். இந்த எண்ணெயில் சாறுக்கள் எல்லாமே அதில் இறங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதனோட மதிப்பு கூட்டுறதுக்காக வேண்டி இந்த எண்ணெயோட சாறுக்கள் முழுங்க இறங்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி நாம் இது காய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ காய்ச்சி எடுக்க போகிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் தயார் பண்ணிக்கிற விறகடுப்பில் வைக்க போகிறோம். விறகடுப்புக்கு சின்ன விறகு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே சட்டி மேலே வச்சுருக்கோம். இப்போ நெருப்பு பற்ற வைக்க போகிறோம். நெருப்பு பற்ற வைக்கலாம். இப்போ தான் தீ பறிச்சிருக்கோம். தீ லேசாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே பாருங்கள், அந்த மூலிகை பார்த்திங்கன்னா இளம் நெருப்பில் தேங்காய் எண்ணெயில் சூடாகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஊற்றி வச்சுருக்கிறதுனால பொங்காது. இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக தீ எரிய ஏற்கனவே சாறுகள் இறங்கியிருக்கு பார்த்திங்களா, மறுபடியும் சாறு இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ லேசாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். தீ இதே மாதிரி இளம் சுதியாகவே எரியட்டும். ரொம்ப வேகமாக எரியக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த சாறு எல்லாமே நல்லா சுண்டி இறங்குறதுக்கு தோராயமாக ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். ஏன்னா நம்ம சிறுதி தான் வைக்கிறோம், வேகமாக தீ வைக்கிறது இல்லை. இந்த சிறுதியிலே ஆகும். நம்ம அப்பப்போ லேசாக கிண்டி விடலாம். பூக்கள்லாம் நல்லா அப்படியே இயற்கையாகவே இருக்குது. மூலிகைகள்லாம் அப்படியே இயற்கையாகவே இருக்குது. இந்த எண்ணெய் கலவை நல்லா இதாகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் தீ மெதுவாகவே இளம் சூடாகவே எரியட்டும்.
தோராயமாக ஒரு அரை மணி நேரமாக இளம்சீல மூலிகை கலவை எண்ணெயில் வந்து அப்படியே சூடாகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ மீண்டும் லேசாக கலக்கி விடுவோம். சிறு தீயாக இருக்கும்போது நமக்கு பொறுமையாக தான் இருக்கும். தீ வந்து வேகமாக நம்ம வச்சோம்னா வேகமாக எண்ணெய் வந்து அதனோட பலன் கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. இப்போ தோராயமாக 1 மணி நேரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போது லேசாக கொதி வருது. எண்ணெயில் சாறுக்கள் எல்லாமே எண்ணெயில் இறங்க நம்ம கண்ணோட பார்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட மூலிகையோட சாறுகள் எல்லாமே எண்ணெயில் இறங்குறத பார்க்குறோம். நல்லா சிறு தீயாக இருக்கிறதுனால மெதுவாக அந்த எண்ணெய் கொதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசாக அந்த எண்ணெய் அந்த மூலிகைகள் எல்லாமே கிட்டத்தட்ட பகுதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. மூலிகையோட சாறுகள் எல்லாமே படிப்படியாக இறங்குறத பார்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு மூலிகை இதாக இருக்குது. இன்னொரு 1 மணி நேரம் இதே மாதிரி சிறுதியில் பயன்படுத்துவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிக்குது. அந்த கொதியில் மூலிகைகள் எல்லாமே இதாகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மூலிகை கரிசாலை, கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி பூ, தேங்காய் எண்ணெய், இவ்வளோதான். இதை வச்சு நம்ம அருமையாக பண்ணியிருக்கோம். இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் போது முடி உதிர்வு தடுக்கப்படும். அதுக்கப்புறம் முடியோட அடர்த்தி, ஆழம், அதாவது வேரோட ஆழம் எல்லாமே கிடைக்கும். இதை பயன்படுத்தி முடியோட அடர்த்தி, முடியோட கருமை, அதுபோல் முடியோட அந்த சைனிங் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து இந்த எண்ணெயை காய்ச்சி வருவோம். இப்போது பார்த்திங்கன்னா மூலிகை நல்லா வெந்து நிறம் மாறி இருக்க தெரியுது. மூலிகையோட கலர் மாறி இருக்குது. இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாறணும். கிட்டத்தட்ட இன்னொரு 1 மணி நேரம் கொதிச்சுன்னா சரியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கலரும் நமக்கு நல்லாவே மாறி இருக்குது. மூலிகையோட சாறுக்கள் எல்லாமே எண்ணெயில் இறங்குறத நம்ம பார்க்குறோம். தீ வந்து பார்த்திங்கன்னா சிறு தீ தான் இருக்கணும், ரொம்ப தீ இருக்கக்கூடாது. தீ வந்து குறைந்த தீ தான் இருக்கணும். தீ வந்து பேருக்கு தான் எரியணும். பார்த்திங்கன்னா இங்கே எரியாமல் புகை வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி லேசாக எரிஞ்சால் போதுமானது. இப்போ இந்த மூலிகையோட சருகள் பார்த்திங்கன்னா சருகாக மாறுது பார்க்க முடியுது. நல்லா கலர்லாம் மாறி இருக்குது. இப்படி தொடர்ந்து அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அதனுடைய சாறுக்கள்லாம் இறங்கியிருக்கிற நம்ம கண்ணோட பார்க்க முடியுது. அதனோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிட்டு நல்லா பச்சை கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, இன்னும் சிறிது நேரம் போச்சுன்னா அப்படியே கலர் மாற 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 கொஞ்சம் கருப்பு கலர் வர ஆரம்பிச்சிடும். மூலிகையோட எண்ணெய்கள் நிறம் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்குது. மூலிகையோட சடசடப்பு ஒன்று அடங்கணும். சடசடப்பு அடங்கின பிறகு நம்ம இறக்கி வச்சிடலாம். அது வரைக்கும் இன்னும் திருதியிலே எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். பக்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சில நேரங்கள் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இளம் சூடாகவே எரிச்சிட்ருப்போம். இந்த எண்ணெய் காய்ச்சும் போது இதே போல் சிறு தீயில் தான் எரிக்கணும். ஒரு விரவு தான் இருக்கணும். தீ வந்து லேசாக மெதுவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சடசடப்பை வந்து பார்த்திங்கன்னா அடங்கணும். இன்னும் சடசடப்பு அடங்கலை. இன்னும் அதனோட ஈரப்பதம் இருக்குது. இன்னும் முழுமையாக சாறு இறங்கலை. நல்லா சாறு இறங்கட்டும். அது வரைக்கும் சிறுதியிலே எரிச்சிக்கிட்டு இருப்போம். தீ வந்து வேகமாக எரிஞ்சால் மூலிகையோட எண்ணெய் கொதித்து அது கருகிரும். நமக்கு தேவையான பலன் கிடைக்காது. அதனால் சிறுதியில் தான் எரிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கலவையை மறுபடியும் லேசாக கிண்டி விடுவோம். இன்னும் அந்த எண்ணெயில் ஈரப்பதம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எண்ணெய் நல்லா கலர் மாறிட்டு பார்த்திங்களா, நல்லா பச்சை கலர் வந்துட்டா. இன்னும் சில நேரங்கள் எரிக்க எரிக்க கலர் மாற ஆரம்பிக்கும். ஆனால் இதை பொறுத்தவரையில் இரும்பு சட்டில் தயாரிக்கிறது தான் நமக்கு தேவையான முடிக்கு தேவையான இரும்பு சத்துக்கெல்லாம் கிடைக்கும். அதனால் 99% 100% நீங்கள் இரும்பு சட்டியே பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மூலிகை சடப்பு எல்லாமே அடங்கிட்டு இன்னும் சிறிது தான் இருக்குது. இன்னும் இந்த சிறிது அடங்கிட்டுனா நம்ம தாராளமாக இறக்கி வச்சிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா மூலிகை எல்லாமே சருகாக மாறுறதை பார்க்க முடியுது. அதே போல் அப்பளே போல் நல்லா கொதி இல்லை. எண்ணெய் இப்படி மேலே பட்டோன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முறை வந்துச்சுன்னா அது பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 99% 90 விழுக்காடு நல்லா நுரெல்லாம் அடங்கிட்டு கலரும் இயற்கையாகவே நல்லா மாற ஆரம்பிச்சிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை எண்ணெய் கலவையில் நல்லாவே என்ன ஆகிட்டுது, சாறுகளெல்லாம் இறங்கிட்டுது. இப்போ கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்குது. நல்லாவே பார்த்திங்கன்னா தெரியும். அந்த எண்ணெய் சடசடப்பு எல்லாமே அடங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 விழுக்காடு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பாருங்கள், நான் மேலே தூக்கி காட்டுறேன். அந்த மூலிகையோட எண்ணெய்கள் சாறு, எண்ணெயில் வந்து சாறுலாம் சாறுண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா சடசடப்பாயிரும், இப்படி ஒதுங்க ஆரம்பிச்சிடும், மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்படி மிதந்துட்டுனாலே என்ன ஆகிட்டுன்னா அந்த சாறுக்களெல்லாம் இறங்கிட்டுன்னு அர்த்தம், லகுவாகிட்டுன்னு அர்த்தம். இந்த எண்ணெய் தயாரிக்கும் போது ஊற வச்சு தான் தயாரித்தா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பச்சையான மூலிகைகளை எண்ணெய் கொதிக்கும்போது போட்டிங்கன்னா பொங்கிரும். இதை ஒரு 10 நாள் இப்படி ஊற வச்சுட்டு, குறைஞ்சது ஒரு 9லேருந்து 11 நாள் ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி இரும்புச்சட்டில் ஊற வச்சு இப்போ காய்ச்சி எடுத்துட்டோம். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் நம்ம முழுமையான பலனை பார்த்துடலாம். முழுமையான பலன் வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. கிட்டத்தட்ட எண்ணெய் இப்போ முழு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நல்லா கொதி எல்லாமே அடங்கிடுச்சு. ஏதோ 1-2 நொல்லி தான் வந்துட்டு இருக்குது. எண்ணெயும் நல்லா கருப்பு கலராக மாற ஆரம்பிச்சு, எண்ணெயும் நல்லா மணக்க ஆரம்பிச்சிட்டு, நல்லா மணம் வீச ஆரம்பிச்சிட்டு, இயற்கையாகவே இந்த மணமானது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியான இதை கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நமக்கு முழுசாகவே பயன்படுத்த தயாராகிடுது. இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சடசடப்பு எல்லாமே அடங்கிட்டுது. தீயும் இளம் சூடாக எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா இளம் பச்சை கலர் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரும் பச்சை கலராக மாறி இருக்குது. பார்த்திங்களா, இப்போ எண்ணெய் பார்த்திங்களா ஃபுல்லாமே எண்ணெய் நல்லா தெளிய ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய அந்த மூலிகைகள் எல்லாமே அதனுடைய நல்லா காஞ்சி போயிடுச்சு. அதோட சடசடப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வர இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா சடசடப்பு நல்லாவே அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பக்குவத்துக்கு வந்துட்டு எவ்வளோ மேலே கொதிச்சினாலும் இதான் அடையாளம். இப்போ நாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலையிலேயே இறக்கி வச்சிடலாம், அல்லது அடுப்பிலே கூட இருக்கலாம், தப்பு இல்லை. தொடர்ந்து ஒரு நாள் முழுதும் இந்த மாதிரி கண்டிஷன்லேயே இருக்கட்டும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரும்பு சட்டியில் அயச்சட்டியோட அயம் அதில் உள்ள கலந்து மிக்ஸ் ஆகும். மூலிகையோட எண்ணெயோட கலவைகள் எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்காக வேண்டி ரொம்ப இருக்கும், நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொதிநிலை அடைஞ்சாலும் அது நுரையடிக்கிறது இல்லை. ஏன்னா இதுதான் முழுமையான பக்குவமான நிலை. இப்போ நம்ம தீயை குறைச்சிடலாம். தீ எரியதை பார்த்திங்கன்னா சுத்தமாக நிறுத்திடலாம். சுத்தமாக தீ எரிய நிப்பாட்டியாச்சு. இப்போ அந்த கங்குலே அது பாடு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த நிலையிலே நம்ம ஒரு நாள் அப்படி போட்டுடலாம். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாக வடிவம் பெற்ற எண்ணெய் ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா லேசாக அந்த நெருப்பு ஆற அதனுடைய அந்த இது வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்களா, இதுதான் பருவம். இந்த பருவத்தில் இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த பருவத்திலே நமக்கு ஒரு நாள் முழுதும் அப்படியே இருக்கட்டும். இப்போ முழுமையான எண்ணெய் தயாராகிடுது. இதுதான் நமக்கு அருமையான முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய, இளநரையை மாற்றக்கூடிய எண்ணெய். இந்த வடிவிலே நீங்கள் எல்லாருமே தயாரித்து பயன்படுத்தலாம். மேலும் உங்களுக்கு எதுவும் அந்த எண்ணெய் தேவை இருக்குன்னா கீழே இருக்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கி பயன்படலாம். அதே போல் மேலும் இந்த எண்ணெய் பலப்படுத்துறதுக்காக வேண்டி சூரிய படம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாருங்கள் வச்சுருக்கோம், பாருங்கள், சூரியனுடைய வெளிச்சம் அந்த சட்டியில் படுது. இப்படி நம்ம வந்து ஒரு 3 அல்லது 7 நாள் வரைக்கும் சூரியனில் வச்சு எடுக்கணும். இந்த எண்ணெயோட பலன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூரியனில் புடம் போட ஆரம்பித்த பிறகு இந்த எண்ணெயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா பச்சை கலர்லேருந்து மாறி சிறிதாக கலர் மாறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 7 அல்லது 9 நாள் வந்து சூரிய வெப்பத்தில் வைக்கணும். இதுக்கு பேர் சூரிய படம்னு பேர். இந்த மாதிரி சூரிய படம் வச்சு எடுத்துக்கணும். காலையில் நல்லா சூரியன் வரும்போது வைக்கணும்.
அந்த பாருங்கள் சூரியனோட வெப்பம் மட்டும்னு பாருங்கள், அந்த எண்ணெயோட வெப்பத்தில் அப்படியே மேலே குமிழி வர தெரியுதா? அந்த குமிழி பாருங்கள் தெரியும். இதுதான் சூரியனோட வெப்பத்தில் வைக்கிறது சூரிய படம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 9 நாள் வச்சு எடுத்துக்கணும். நல்லா தெரியுது பாருங்கள், சூரியன் அந்த வெப்பத்தில் அந்த எண்ணெயில் அப்படியே கொதிக்கிறது தெரியுதா? இது வந்து அப்படியே இளம் சூடாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு 7 அல்லது 9 நாள் வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் சூரிய படம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். முடிக்கு வளர்ச்சியை கருப்பாக்கக்கூடிய இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கருநிலத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? முதல்ல எண்ணெய் எப்படி இருந்தது? இளம் பச்சை கலராக இருந்தது, போக போக பச்சையாக இருந்தது, அதுக்கப்புறம் கலராக மாற ஆரம்பிச்சிது, நல்லா வெந்த பிறகு கருப்பு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிது. இப்போ இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிது. இந்த எண்ணெயை வந்து தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா முடி இளநர மாற ஆரம்பிக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும், முடி உதிர்தலை தடுக்கும், வேர்களின் ஆழத்துக்கு செல்லல உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கும். ஏன்னா இது கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையும் மேம்படுத்தும், தலை சம்மந்தமான நோய்களை தீர்க்கிறதுக்கும் பெரிதும் உதவி செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கருப்பு வந்துட்டு பார்த்திங்களா? நல்லா கருப்பேன்னு வந்துட்டு பார்த்திங்களா? இந்த கலர் நல்லா மாறிடணும். இப்படி தான் இந்த மாதிரி கலர் மாறிட்டினாலே இதாயிரும். இப்போ நம்ம இனிமேல் வந்து புடம் போட்டு எடுத்தாச்சு. முதல்ல ஊற வச்சோம், ரெண்டாவது இளம் சூடில் காய வச்சோம், மூணாவது ஒரு 11 நாள் சூரிய படம் போட்டு தயாரிச்சிருக்கோம். இந்த எண்ணெய் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நீங்களும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். செய்ய முடியாதவங்க நம்ம கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கி பயன்பெறலாம். இந்த மூலிகை எண்ணெயில் நிறமூட்டிகளோ மணமூட்டிகளோ சேர்க்கப்படல. இது வந்து இயற்கையானது, ஆரோக்கியமானது. இப்போ பாருங்க, முடி நல்லா வளர்ச்சிக்கான அந்த கருப்பாக மாறிட்டு பார்த்தீங்களா எண்ணெய்? இதுதான் அதோட ரகசியமே. முற்றிலும் இயற்கையான முறையில், ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்ட கரிசாலை கூந்தல் தைலம் தயார். நம்ம கிளினிக்கில் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி தான் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 ml பேக். இந்த 100 ml பேக் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்பட்டவங்க 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி எந்த சைஸ்லலாம் வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய கரிசாலை கூந்தல் தைலம், ஹெர்பல் ஹேர் ஆயில். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை உடையது. இந்த கரிசாலை கூந்தல் தைலம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் தலைக்கு தேய்க்கலாம். சளி பிடிக்கிறவங்க அளவு குறையா தேய்ங்க. இது ஏன்னா உடம்பை கூல் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக காணப்படக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் எரிச்சல், அதை பார்த்திங்கன்னா கண்ணில் பிரச்சனை உள்ளவங்க நல்லாவே குளிர தேய்க்கலாம். கண்களுக்கு நல்லா பலம் கொடுக்கும். அதே போல் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதில் தன்மை சிறப்பாக வாய்ந்தது. இதை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா புது முடி நிறையா உற்பத்தி உண்டாகும். அதே போல் இளநரை உள்ளவங்க தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா இளநரை நல்லாவே மாற ஆரம்பிச்சிடும். நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்து உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே போல் நல்ல தகவல் வந்து கொண்டே இருக்கும். சேனலில் பார்த்த அன்புள்ளங்கள், தாய்மார்கள், பெண்கள், அதே போல் முடி வளர்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடைய இளம் வழக்கு உள்ளவங்க, நரமுடி உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. நன்றி.